இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். காலையிலையும் அதே தான் சாப்பிட்ருக்கு, மதியானத்துக்கும் அதுதான். நலமாக்கா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அப்பா கால் பண்ணாங்களா? சரி, சூப்பர் சாப்பாடு. ஓ ஆமாம் ராஜா, நல்ல சாப்பாடு. இன்னைக்கு பார்த்து ராஜா உருளைக்கிழங்கு கூட்டு நல்லா வந்துச்சு. இங்கேயும் ரசம் தானக்கா? ஓ அப்படியா, சேம். எனக்கு ரசம் செம்மியாவே வராது, ஆனால் இன்னைக்கு ரசமும் நல்லா வந்துச்சு, உருளைக்கிழங்கு கூட்டும் இன்னைக்கு நல்லா வந்துச்சு. ரசம் மாம்பழம். ரசமும் மாம்பழமுமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாரும் சொல்ல அவன் மாம்பழம் வச்சு சோறு திங்கலான்னு. அது எப்படி மாம்பழம் வச்சு சோறு திங்கலாமா? நல்லா இருக்குமா? அன்னைக்கு யாரோ நம்ம லைவ்ல சொன்னாவல, கூட்டுக்கு ஒரு மாம்பழத்தை சொன்னாங்க, மாம்பழமும் சோறும் அப்புறம் ஏதோ ஒரு குழம்புன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து, விளங்கிடும் சாப்பாடு. ஐயோ ராஜா, அங்கே பாரு, நம்ம கோகுல கண்ண வீட்டில் ரசமும் மாம்பழமா நல்லா இருக்கே. நல்லா தான் அப்படி சாப்பிடு. நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு ராஜா எனக்கு, சரியா? 11வது லைக் இடாமா. அம்மாவுக்கு வணக்கம். வாங்க வாங்க பாண்டியண்ணா. எப்படி இருக்கீங்க பாண்டியண்ணா? ஆ, யார் சொன்னாங்கன்னு ஞாபகம் வந்துட்டு ராஜா. நம்ம தமிழில் அண்ணா இருக்கிறாரு தெரியுமா, துபாயில். அவர் சொன்னார், மாம்பழமும் சாப்பாடும் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. இனி சூப்பர் ஷாட் அப்படின்னு கேட்டால் சேனல் வளராது அம்மு. எனக்கு தெரிஞ்ச வரை உன்னை நான் சொல்லுறேன். நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன், தப்பாக நினைக்க வேண்டாம் அம்மு, ஓகேவா? ஓகே முத்துக்குமார், நீ சொல்கிற சரிதான் முத்துக்குமார். சாப்பிட்டீங்களாம்மா? இல்லை பாண்டியண்ணா, இனிதான் சாப்பிடணும் பாண்டியண்ணா. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீ சொல்கிறது தான் சரி முத்துக்குமார். ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அதை உணர்ந்துட்டேன் முத்துக்குமார். உண்மைக்கு கேட்டு 10 நிமிஷத்தில் நம்ம அன்பர்களெல்லாம் படான்னு பறந்துட்டாவளா? எனக்கு இந்த விட்டா அழுதுருப்பேன் முத்துக்குமார், அவ்வளோ சங்கடமாக போச்சு எனக்கு. என்னன்னா ரத்தஸ், என்னது ரசமா? ரதஸ் அப்படிங்கிறாங்க பாண்டியண்ணா. எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக போயிட்டு, என்னடா இப்படி ஆகிப்போட்டு. 2 மணிக்கு தாம்மா? ஓ அப்படியாண்ணா, 2 மணிக்கா? ஓகே ஓகே அண்ணா. ஓகே, உணர்ந்தாலும் சரி அம்மு. ஓகே, உணர்றது என்னத்துக்கு? ஒரு கரெக்டாக பாடம் எடுத்துருக்கல முத்துக்குமார். இதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் சகோதரி, வாங்க வாங்க உதயகுமாரண்ணா, மதிய வணக்கம். சாப்பிடாக்கி விட்டு இன்னைக்கு எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களே. லைக்கு செய்து விட்டேன், நன்றி நன்றி உதயகுமாரண்ணா. இன்னைக்கு மதியானம் சாப்பாடு எங்கே? எனது திரு இடம், இடமா? திரு இடமா? திரு இடம். ஹாய் திரு இடம், வாங்க வாங்க, அம்முகள்ட உங்களை அன்போடு அழைக்கிறது. பாலராஜா ராஜா, அன்பு மதிய வணக்கம் தங்கச்சிக்கு. வாங்க வாங்க பாலராஜா அண்ணா, வாங்க. திரு இடம் லைக் டன்னு. வாங்க திரு இடம், அம்முகள்ட உங்களை அன்போடு அழைக்கிறது. எப்படி இருக்கீங்க? இனி எப்படி அப்படி கேட்காம இருங்க, போனவங்கெல்லாம் திரும்ப வருவாங்க அம்மு. ஓகே ஓகேப்பா, ஓகே முத்துக்குமார். ஏன்னு கேட்கவே மாட்டேன், நான் யாருக்கிட்டையுமே கேட்கவே மாட்டேன். பாய் அம்மா. ஓகே பாண்டியண்ணா, வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிடாக்கி. பாண்டியண்ணா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இனிமேல் தான் வருவீங்களா? ஆட்டு ரத்தம் ஆட்டுக்குடல் இதுதான் இன்று சாப்பாடு எனக்கு. இல்லை ராஜா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரியும், போய் புழுவாதீங்கண்ணே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமெல்லாம். அது யாரோ சொன்னாங்க, அவங்க யாரு சொல்லுங்க? அது யாரு சொன்னாங்கன்னா, அது நம்ம அந்த அண்ணா தான் சொன்னாங்க முத்துக்குமார், பாபண்ணா. பாபண்ணா தான் கேட்டாங்க. நான் அப்போ ஓகே, அப்போ கேட்கணும் பொழுது எல்லாத்துக்கிட்டே நினச்சி. ஓ, எனக்கு தெரியாதுல்ல. நமக்கு நம்மளோட பெரியவங்க யாராச்சும் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம